விஜய் ஜெயிச்சிட்டாரு சொன்ன மாதிரியே. பரவாயில்ல, உடனே நீங்கள் சொல்ல ஜெயிச்சாரான்னு. ஆனால் எனக்கு நான் சொன்னது இருந்துச்சு, அவள் தான். புரியுதா? இப்போ கூட்டணி அமைக்கணுமா? 11 எம்எல்ஏவை எம்பியே வேணுமா? இவ்வளோ ஜெயிச்சும் கடைசியில் எங்கே வந்து நிற்கிது? இப்போ இவங்க யாராச்சும் ஒருத்தங்க ஆதரவு கொடுத்தாதான் கூட்டணி அமைக்க முடியுமா? ஏன்னா நமக்கு அரசியலை பற்றிலாம் தெரியாது. புரிஞ்சுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டணின்னு அமைக்கணுன்னா ரெட்டலை கூட அமைச்சிடலாமே. எம்ஜிஆர் மாரி ஒரு ஆட்சி வேணும், ஜெயலலிதா மாரி ஒரு ஆட்சி நடக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா ரெட்டலை கூட தான் கூட்டணி அமைக்கணும். அவர் நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கூட ரெட்டலைன்றது அறக்கவே மக்கள் மனசில் இருக்கணும்னா இவர் ரெட்டலை கூட கூட்டணி அமைக்கலாம். இப்போ பூரா போக்கிலே போனால் ரெட்டலை நாளைக்கு ரெட்டலைன்னா என்னன்ற மாதிரி ஆகிடும். நாளைக்கு எதிர்காலம் பசங்க எதிர்காலத்தில். அதனால் ஒரு ரெட்டலை கூட கண்டிப்பாக கூட்டணி அமைக்கலாம். ஜெயலலிதா ஆண்ட மாதிரி ஆண்ட மாதிரி பெண்கள் பாதுகாப்பு எல்லா சலுகையும் கரெக்டாக இருக்கும். வேறு யார் கூடயும் ஒரு கூட்டணி அமைத்தா அது என்னுடைய கருத்து அது நல்லா இருக்காது. ரெட்டலை கூட கூட்டணி அமைச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு அரசியலை பற்றிலாம் தெரியாது. இருந்தாலும் ஜெயலலிதா ஆண்ட காலத்தில் நான் பார்த்தேன், அதனால எனக்கு தெரியும். இது தப்பாயிட்டான்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சுதா? என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.